அக்கா போன் பண்ணி சொன்னேனே பொருள் எடுத்து வச்சிங்களா? இந்தாங்கம்மா. அம்மா காசு. அக்கா அக்கவுண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. அம்மா நீங்க 4000 ரூபாய் கொடுக்கணுமா, பாக்கி இருக்கு. ஏங்கா என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எல்லா டைமும் உங்க கடையில தானே வாங்குறேன் நானு. உங்க பொருளே வேணாம், இந்தாங்க. ஐயோ நான் எழுதிக்கிறேம்மா. தியா 500 ரூபாய் உங்க கணக்குல எழுதுமா. ஏமா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் கொடுமா. இதோ கொடுக்கறேண்ணா, இந்தாங்கண்ணா. என்னம்மா நான் சொன்ன பொருள்ல பாதியா காணோம். அண்ணா கடையில மல்லிகை ஜாமா போடலண்ணா. அம்மா ஒரு கடை நடத்துற, எல்லா பொருளும் வாங்கி வைக்கணும்னு தெரியாதா? இதுக்கு நான் வேற கடையில போய் வாங்கிக்குவேன். இந்தா உன் பொருளே வேணாம். அண்ணா 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 அக்கா 2 கிலோ பருப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் காசு கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஏங்கா உங்க காசு எனக்கு கொடுக்காம ஓடிரவா போறேன்? எப்படி இருந்தாலும் இங்க தானே வரேன். வேற எப்படிமா பேச சொல்றீங்க? நீங்க கடன் வாங்கிட்டு போயிடுறீங்க. எங்களால மல்லிகை சாமான் வாங்க முடியல, கடை வாடகை கொடுக்க முடியல. எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் காசு இருந்தா வாங்க, இல்லன்னா வராதீங்க, போங்க.